Hi friends, welcome to Designamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பியூட்டிஃபுல்லான ஆரிவொர்க் டிசைனை எப்படி நம்ம நார்மல் டிலே மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்புறம் சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பால் பீட்ஸை நான் கொடுக்க போறேன். ஸோ இங்கே நம்ம கொடுக்குற ஒர்க் வந்து நெக்லைன் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இந்த பீகாக் இருக்கிற இடம் மட்டும் இதை நம்ம கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த கோல்ட் பால் பீட்ஸை சுற்றி நம்ம இந்த சுகர் பீட்ஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சக்கரையும் அண்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதையே நம்ம இந்த நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பீகாக்கோட அவுட்டர் லைன் ஃபுல்லாக நம்ம இந்த சுகர் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் அதை சுற்றி நான் ஸ்டோன் செயினையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பீகாக் கீழே இருக்க இந்த கொடி பகுதிக்கும் நான் இந்த சுகர் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபெதர் போர்ஷனையும் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை இங்கே பேஸாக வச்சு நம்ம பீகாக்கோட இந்த பாடி போர்ஷனை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட்டால் லோடிங் கொடுக்க போகிறோம். இப்போ சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பீகாக்கோட பாடி போர்ஷனை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா இந்த க்ராஸில் எடுத்து இந்த கார்னரில் எடுத்து இப்படி நல்லா க்ராஸில் கொடுத்து இந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஃபெதர் போர்ஷனில் இருக்க இந்த டிவிஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸால் அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அதோட இன்னர் சைடுக்கு வந்து நான் இந்த ஜர்தோசியை பேஸாக கொடுத்து அதுக்கு மேலே த்ரெட் லோட் கொடுக்க போகிறேன். எயிட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கிராஸில் கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ, தென் ப்ளூ, தென் க்ரீன் அண்ட் பிங்க் இப்படி கொடுத்து 4 வேரியஸ் ஆஃப் கலர் கொடுத்து நான் இதை ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபெதர் போர்ஷன் முடிச்சதும் நம்ம இந்த லீஃபை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவுட்டர் லைன் வந்து செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதோட இன்னர் சைடில் நம்ம எல்லோலையும் க்ரீன் கலர்லையும் ஃபில் பண்ணிக்க போகிறோம். லீஃபை ரெண்டாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ ஷேட்லேயும் நம்ம க்ரீன் ஷேட்லேயும் தனித்தனியாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லோ ஷேடை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம கிராஸில் தான் கொடுக்க போகிறோம். நான் இப்போ இந்த கீழேருந்து கிராஸில் கொடுத்து இதே மாதிரியே லீஃபில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து நான் பேரட் க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த லீஃப்க்கு நடுவில் இருக்க கேப்பை நம்ம இந்த குந்தன் ஸ்டோனை கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. மெரூன் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் இந்த கொடி போர்ஷனோட அவுட்டர் லைன்லாம் நான் இந்த செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலி நம்ம பீகாக்கோட நோஸ் போர்ஷனை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட நோஸ் போர்ஷன் அதோட கார்னர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நோஸ் போர்ஷனோட கார்னர்லேருந்து அதோட ஹெட் போர்ஷனுக்கு இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளெல்லாம் லோட் ஸ்டிச் கொடுத்து ஜஸ்ட் த்ரெட்டை உள்ளுக்குள்ளே கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம்.
நெக்லைனோட பார்டரில் நம்ம சர்க்கரையை கொடுத்து வெறுமனை விட்டுருந்தோம்ல, அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோனை கொடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் கொடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பீகாக் வர இடம் இல்லாத மற்ற இடத்துக்கெல்லாம் இந்த ஒர்க்கை கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னமும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.